தெற்கு வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வரும் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை காவிரி படுகை தென் தமிழக மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் 1 கிராம் தங்கம் 14,560 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிராம் வெள்ளியின் விலை 280 ரூபாயாக தொடர்கிறது. 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கு விற்பனை. புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி விரைவில் புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார். மோடி ரங்கசாமி அரசுக்கு ஆதரவை தொடர வேண்டும் என மக்களுக்கு அமித்ஷா வேண்டுகோள். रंगास्वामी जी और नरेंद्र मोदी के नेतृत्व में पुदुचेरी के विकास को आप आगे बढ़ाइए. வளர்ச்சி புதுச்சேரி என்ற நிலையிலே நாம் இதை ஆக்க வேண்டும். அதற்காக ரங்கசாமி அவர்கள், மோடிஜி அவர்கள் தலைமையிலே உங்களுடைய பெருந்திரளான ஆதரவு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று மிக தாழ்மையோடு நான் கேட்டுக் கொள்கிறேன். காரைக்காலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி. தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை என தகவல். தமிழகம் புதுச்சேரியில் காங்கிரசின் நிலை என்ன? பிப்ரவரி 17ஆம் தேதி புதுச்சேரி வரும் KC வேணுகோபால், சோடங்கரிடம் அறிக்கை கேட்கும் ராகுல். பாஜக டப்பா இன்ஜின், திமுக சூப்பர் பாஸ்ட் இன்ஜின். புறவாசல் வழியாக தமிழ்நாட்டில் நுழைய பாஜக முயற்சிப்பதாகவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவுடைய டப்பா இன்ஜின் முன்னாடி நம்முடைய திராவிட மாடல் சூப்பர் பாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. தமிழ்நாடு என்ற பெயரையே மாத்திரன்னு துடிக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா அவங்களுடைய சதி திட்டங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்னு மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் பழனிசாமி. தூத்துக்குடி, பொள்ளாச்சி, சாத்தான்குளம் சம்பவங்களை சுட்டிக்காட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் சாடல். இன்னைக்கும் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாதுன்னு என்பதற்கு அடையாளமா சோசியல் மீடியாவில் வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய அதற்கு சொந்தக்காரரான பழனிசாமி. இந்தியா முழுக்க எந்த ட்ரெண்ட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் கருப்பு சிவப்பு தான் ட்ரெண்ட். 2019க்கு பிறகு அனைத்து தேர்தல்களிலும் மகத்தான வெற்றி பெற்றிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. அடுத்த 2 மாசம் எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அவங்க DMK பிராண்ட் தான் தெரியணும். மறந்துடாதீங்க. 2019 இருந்து நாம எதிர்கொண்ட எல்லா தேர்தலையும் நமக்கு வெற்றி மேல் வெற்றி தான். அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் அஜன். திருப்பத்தூர் மாநாட்டில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஐக்கியம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் அடுத்த கட்ட பரப்புரை சுற்றுப்பயணம் அறிவிப்பு. பிப்ரவரி 21 முதல் 26 வரை திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம். மகளிருக்கு 5,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கியது தேர்தலுக்காக அல்ல என துணை முதல்வர் உதயநிதி கருத்து. அதிமுகவும் பாஜகவும் உரிமை தொகையை நிறுத்த முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இது வந்து தேர்தலுக்காக கொடுத்தது கிடையாது. பாஜக வந்து நீதிமன்றம் போய் இது எப்படி இந்த முறை நிப்பாட்டணும்னு பாஜகவும் அதிமுகவும் முயற்சி பண்ணாங்க. அது அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தலைவர் வந்து முன்னேற்பாடாக இப்படி. தங்கக்கட்டியாக கொடுத்தாலும் மீண்டும் திமுகவை மக்கள் ஆட்சியில் அமர வைக்க விடமாட்டார்கள். மகளிர் உரிமை தொகை விவகாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 5,000 ரூபாய் வழங்கியதில் முறைகேடு என வழக்கறிஞர் GS மணி புகார். CBI விசாரணை, ஆடிட்டர் ஜெனரல் தணிக்கை கோரி மனு.
சமூக நீதி பற்றிய தெளிவில்லாத ஆட்சியாளர்கள் போதைக்கும் இலவசத்திற்கும் மக்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள். போராடாமல் எதுவும் கிடைக்காதென பாமக தொண்டர்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் கடிதம். ஓ பன்னீர்செல்வத்தின் முகத்திரை கிழியும் என டிடிவி தினகரன் காட்டம். தனக்கான பலனை எதிர்பாராமல் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்காவிட்டால் அம்மாவின் தொண்டர்கள் புறம் தள்ளுவார்கள் என்றும் கருத்து. அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும், அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னவர்கள் யாராக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பார்கள். அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய முகத்திரை கிழிந்துவிடும். நடிகை குறித்த நயினார் நாகேந்திரனின் பேச்சுக்கு வலுக்கும் கண்டனம். திமுக பெண் எம்பிக்கள், இடதுசாரி காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்வினை. Why he is talking about BJP having lot of work, the ruling party in the country? Why you talking about? Why talking about the personal life? This is not fair. அரசியல் கண்ணியமின்றி நயினார் நாகேந்திரன் பேசுவதாக தாவேகா பரப்புரை செயலர் நாஞ்சில் சம்பத் விமர்சனம். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்க தகுதியற்றவர் என்றும் காட்டம். திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஆளுநர் RN ரவி பாஜக நிர்வாகி குஷ்பு குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. அடுத்தவர் ஆரம்பித்த கட்சியில் இருப்பவர்கள் தனியாக கட்சி தொடங்கி நிற்க முடியுமா என கேள்வி எழுப்பிய விஜய். அண்ணாவே விஜயை பார்த்துத்தான் கட்சி ஆரம்பித்தார் என உதயநிதி கிண்டல். அண்ணாவே திமுக அவர் பார்த்து ஆரம்பிச்சாரு. அண்ணாவே திமுக அவர் பார்த்து ஆரம்பிச்சாரு. ரொம்ப விசில் அடிக்காதீங்க என தொண்டர்களிடம் கேட்டுக்கொண்ட அன்புமணி. சென்னை சோழிங்கநல்லூரில் நடந்த பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் அறிவுறுத்தல். அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் திட்டவட்டம். மக்கள் தீர்மானிப்பார்கள் என்றும் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி கிடையாது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி திட்டவட்டம். காங்கிரசிலிருந்து கார்கே, ராகுல், செல்வ பெருந்தகை பேசினால் மட்டுமே பதிலளிப்போம் என்றும் பேட்டி. தெளிவாக திட்டவட்டமாக தலைவர் சொல்லிட்டார், கூட்டணி ஆட்சி கிடையாது. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காங்கிரஸில் ராகுல் காந்தி கேட்டால் பதில் சொல்லலாம், செல்வ பெருந்தகை கேட்டால் பதில் சொல்லலாம், கார்கே கேட்டால் பதில் சொல்லலாம். எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் பதில் சொல்லலாம். தமிழக வெற்றிக் கழகத்தில் விருப்ப மனுவை சரிபார்க்க சமர்ப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு. வரும் 20ஆம் தேதி வரை விருப்ப மனுவை அளிக்கலாம் என பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு. சேலத்தில் நடந்த விஜயின் கூட்டத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்த நபரின் உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பு. உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு தாவேகா சார்பில் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு. என்னதான் ஆங்கிலம் படித்தாலும் தமிழில்தான் உணர்வோடு உரையாட முடியும். பெண்கள் கல்லூரி விழாவில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பேச்சு. உணர்வோடு உணர்வுடன் உரையாட வேண்டுமென்றால் அது என் தாய் கற்றுக் கொடுத்த மொழியில் தான் பேச முடியும். சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் மின்கம்பி அறுந்து விழுந்ததால் ரயில் சேவை பாதிப்பு. சுமார் 40 நிமிடங்களுக்கு பிறகு சீரான ரயில் சேவை. மாசி மாத சனி பிரதோஷத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜை.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பால், தயிர், விபூதி கொண்டு நந்தி எம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். காங்கிரஸ் ஆட்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி விமர்சனம். பாஜக ஆட்சியில் அஷ்டலட்சுமியாக வடகிழக்கு பகுதியை பார்ப்பதாகவும் பேச்சு. தனியார் கூட்டுடன் நகரப்பகுதிகளை வளர்த்தெடுக்க 1 லட்சம் கோடி ரூபாயில் புதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அசாமில் பிரம்மபுத்திரா ஆற்றுக்கடியில் ரயில் மற்றும் பிற வாகனங்கள் செல்லும் வகையில் சுரங்கப்பாதை அமைக்கும் திட்டத்திற்கும் பச்சை கொடி. அமெரிக்க பருத்தி இறக்குமதியால் இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என ராகுல் காந்தி விமர்சனம். ராகுலுக்கு பொருளாதாரத்தை பற்றிய புரிதல் இல்லை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சாடல். அசாமில் விமானம் தரையிறங்கும் வகையிலான புதிய நெடுஞ்சாலை திறப்பு. பிரதமர் மோடி சென்ற விமானப்படை விமானம் நெடுஞ்சாலையில் தரையிறங்கியது. ஐரோப்பிய நாடுகளை மிரட்டும் காலநிலை. ரஷ்யாவில் உறைபனி, ஸ்பெயின், பிரான்சில் கனமழையும் வதைக்கும் சூழல். வசந்த கால புத்தாண்டை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் சீனர்கள். விமானம், ரயில் நிலையங்களில் நிரம்பி வழியும் மக்கள் கூட்டம். லண்டனில் நடைபெற்ற சீன புத்தாண்டு கொண்டாட்டங்கள். இசைக்கருவிகளை வாசித்து மகிழ்ந்த சீன இளைஞர்கள். ஸ்பெயின் நாட்டில் தொடங்கியது வருடாந்திர திருவிழா. வித்தியாசமான அலங்காரங்களுடன் பிரமிப்பூட்டும் வகையில் நடன காட்சிகள். T20 உலகக்கோப்பையில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே பாகிஸ்தானை எதிர்கொள்ளும் இந்திய அணி. கொழும்பில் ஞாயிறன்று நடக்கும் போட்டியை காண ரசிகர்கள் ஆவல்.